துருக்கி விசஸ் நாட்டோ. என்னடா துருக்கின்ற நாடு ஆல்ரெடி நாட்டோவில் இருக்கே, அப்புறம் எப்படி துருக்கி விசஸ் நாட்டோன்ற பிரச்சனை வரும்னு கேட்குறீங்களா? ஆல்ரெடி துருக்கிக்கும் நாட்டோவுக்கும் நடுவில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இந்த நிலைமையில தான் F-16 விமானங்களை நாங்கள் துருக்கிக்கு கொடுக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட காங்கிரஸ் சபை ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இதுக்கு துருக்கி எப்படி பதில் சொல்ல போகிறாங்க? ஒருவேளை துருக்கி இந்த நாட்டோவை விட்டு வெளியில் போயிடுவாங்களா, இல்லை நாட்டோக்குள்ளே இருந்துக்கிட்டே நாட்டோவை ஒட்டு மொத்தமாக துருக்கி கலைக்க போகிறாங்களான்னு தெரியல. இதுக்கு பதில் கொடுக்குற விதமாக துருக்கியோட பிரசிடென்ட் எர்டகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்ககிட்ட காங்கிரஸ் சபை இருந்துச்சுன்னா எங்ககிட்ட எங்களோட பார்லிமெண்ட் இருக்கு, நீங்கள் வேணா பாருங்க, நீங்கள் எடுத்த இந்த முடிவுக்கு மிகப்பெரிய பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை, ஏன் ஓப்பனாகவே ஒரு த்ரெட்டை அமெரிக்காவுக்கே டைரெக்டாக கொடுத்துருக்காரு. அப்படி இந்த துருக்கிக்கும் அமெரிக்காவுக்கும், குறிப்பாக இந்த நாட்டோ கண்ட்ரீஸ்க்கும் என்னதான் பிரச்சனை? ஜெர்மனி எல்லாம் எங்களோட ஒரு விமானத்தை கூட துருக்கிக்கு கொடுக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு துருக்கிக்கு அகெயின்ஸ்டாக ஒரு மிகப்பெரிய ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே. இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த நாட்டோ நாடுகளில் மொத்தமாக ஒரு 30 நாடுகளுக்கு மேலே இருக்குது. சரியாக 31 நாடுகள் இருக்குன்னு சொல்லலாம். இந்த நாட்டோ நாடுகளை பொறுத்த வரைக்கும் இது மொத்தமாகவே சோவியத் ரஷ்யாவை மனசில் வச்சு எப்படியாச்சும் சோவியத் ரஷ்யாவை அழிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பு தான். இதில் நிறைய பேருக்கு நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். இல்லை நாட்டோன்றது அவங்களோட செல்ஃப் ரிலையன்ஸ்க்காகவும் அவங்களோட சுய பாதுகாப்புக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு விஷயத்தை கொஞ்சம் தெளிவாக யோசிச்சு பாருங்க. உலகப்போர் வரைக்கும் ஜெர்மனின்றது தான் ஒரு மிகப்பெரிய நாடாக, அதாவது இராணுவ பலத்தில் எல்லாருக்கும் பதில் சொல்கிற ஒரு விதமாக மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாடாக இருந்துச்சு. ஆனால் அப்படிப்பட்ட ஜெர்மனியே வீழ்த்தப்பட்டதுக்கப்புறம் உலக நாடுகள் எல்லாத்துக்குமே ஜெர்மனி தான் ஒரே எதிரியாக இருந்துச்சு. நல்லா இதை மனசில் வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஜெர்மனி வீழ்த்தப்பட்டதுக்கப்புறமா எதுக்கு நாட்டோன்ற அமைப்பு ஒரு உருவாக்கப்படணும்? நார்மலாக ஒரு எக்கனாமிக் கூட்டமைப்பு, இல்லை அவங்களோட ஒரு பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கான ஒரு அமைப்பாக இருந்தால் பிரச்சனையே இல்லை. ஆனால் நாட்டோன்றது ஒரு மிலிட்ரி அலையன்ஸ். அந்த மிலிட்ரி அலையன்ஸில் இருக்க எந்த ஒரு நாட்டு மேலே, அந்த 30 நாடுகளில் ஏதாச்சும் ஒரு நாடு மேலே கை வச்சுட்டா கூட மொத்த நாடும் போருக்கு கிளம்பி போகணும். இது அதோட சட்டத்திட்டத்தில் ஒன்று. உலகப்போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா உலகத்தோட ஒரே எதிரியாக இருந்த ஜெர்மனி வீழ்த்தப்பட்டுருச்சு. அப்புறம் எதுக்கு நாட்டோன்ற அமைப்பு உருவாக்கப்படணும்ட்டு எல்லாருமே அவங்களோட கேள்வி வச்சுட்டு இருக்காங்க. வேற எதுவுமே கிடையாது. சோவியத் ரஷ்யா, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சோவியத் ரஷ்யா அவங்களுக்கு போட்டியா, ஏன் அவங்கள விட ரொம்பவே சுப்பீரியராக இருந்தாங்க. எப்படியாச்சும் அவங்கள வீழ்த்தணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த நாட்டோ அமைப்பு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சோவியத் ரஷ்யான்றது வீழ்ச்சி அடையுது. சோவியத் ரஷ்யா உடஞ்சி ரஷ்யான்ற நாடு பிறந்து வருது. ஆனாலும் இந்த நாட்டோவோட எக்ஸ்பென்ஷன் நின்ன பாடு இல்லை. கிட்டத்தட்ட சோவியத் ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்ச நாடுகள், ரஷ்யாவோட கவச நாடுகளாக இருந்த எல்லா நாடுகளுமே இவங்களோட வலைக்குள்ளே வீழ்த்தி நாட்டோ நாடுகளில் சேர வச்சுட்டாங்க. ஒரு பக்கம் ரஷ்யாவை ரொம்பவே தப்பாக போர்ட்ரேட் பண்ணி, என்னைக்காக இருந்தாலும் ரஷ்யா உங்களை அடிச்சிரும், நீங்கள் ஒரு சின்ன நாடு, ரஷ்யாவுக்கு எதிராக உங்களை டிஃபெண்ட் பண்ணணும்னா நீங்கள் எங்கள் கூட சேருங்கன்னு சொல்லிட்டு பக்காவாக கேன்வாஸ் பண்ணி மொத்த நாடுகளையும் சேர்த்துட்டாங்க. இதையெல்லாம் ரஷ்யா எதிர்க்க போகிறப்போ ரஷ்யாவை ஒட்டு மொத்தமாக ஒரு தப்பான நாடாக இந்த எல்லா நாடுகளுமே சேர்ந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி இருக்க இந்த நாட்டோ நாடுகளுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு நாடு புதுசாக சேரணும்னா அதுக்கு ஆர்டிகல் 10, நாட்டோவோட ஆர்டிகல் 10 படி ஏற்கனவே அந்த நாடுகள் உறுப்பினராக இருக்க எல்லா நாடுகளுமே ஆதரவு தெரிவித்தா மட்டும்தான் ஒரு நாடு போயிட்டு புதுசாக அதில் சேர முடியும். ஆனால் இந்த நாட்டோவுக்குள்ளேயே ட்விஸ்ட் வைக்கிற விதமாக ஒரு நாடு இருக்குது. அதுதான் வேற எதுவுமே இல்லை, டர்க்கி. பொதுவாகவே இந்த நாட்டோ நாடுகள் எல்லாமே ஆன்டி ரஷ்யன் மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ரஷ்யா கூட எந்த அளவுக்குமே வர்த்தகம் வச்சுக்க மாட்டாங்க. பெரும்பாலும் ரஷ்யாவை அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க, சில துறைகளை தவிர. உதாரணத்துக்கு ஜெர்மனி எல்லாம் நிறைய கேஸை ரஷ்யா கிட்ட தான் வாங்கிட்டு இருந்தாங்க பார்த்தோம். அந்த மாதிரி சில துறைகளை தவிர மற்ற எந்த துறையிலுமே ரஷ்யா கிட்ட அவ்வளோ வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த துருக்கின்ற நாடு அப்படியே ஒரு நேர் எதிர் நாடுன்னு சொல்லலாம். ஏன்னா ரஷ்யா கூடயும் அவங்க பழக்கத்தை வச்சுப்பாங்க, நாட்டோ கிட்ட இருந்து உதவிகளை வாங்கிப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரஷ்யாவால் நாட்டோவுக்குள்ளே இருக்க ஒரு ஸ்லீப்பர் செல் தான் இந்த துருக்கின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்குன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க ரஷ்யா ஓரியன்டாக போயிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ரஷ்யா கிட்டேருந்து S-400 வாங்கியிருக்காங்க. நல்லா இதை மனசில் வச்சுக்கோங்க. ரஷ்யா கிட்டேருந்து S-400 வாங்கின ஒரே நாட்டோ நாடு இதுதான். இன்னமும் ரஷ்யாவோட சில வெப்பன்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்க, அதாவது நாட்டோவில் சேர்ந்ததுக்கப்புறம் ரஷ்யா கிட்டேருந்து வெப்பன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரே நாடும் இந்த டர்க்கி தான்.
அப்படி இருக்கப்போ ரஷ்யாவையும் இவங்க சில விஷயத்தில் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கட்டும், இல்லை ரஷ்யா கிட்டேருந்து வாங்க கிராஸாக இருக்கட்டும், அமெரிக்காவால் சில நல்லது ஏற்படுதுன்னா இவங்க ரஷ்யாவையும் எதிர்க்க துணிகிறாங்க. அதே டைமு ரஷ்யாவுக்காக சில ஆதரவான விஷயங்கள் செய்யணும்னா இவங்க நேட்டோவுமே எதிர்க்க துணிகிறாங்க. உதாரணத்துக்கு சொன்னால் 2014 நடந்த கிரீமியாவோட அனெக்ஷன். இந்த கிரீமியாவோட அனெக்ஷன் அப்போ இந்த துருக்கியோட ஸ்ட்ரெயிட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு இவங்க காரணமாக சொன்னது என்னன்னா, இந்த போரில் நாங்கள் நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுக்க நினைக்கிறோம், அதனால எந்த விதமான வார்ஷிப், அது ரஷ்யாவோட வார்ஷிப்பாக இருந்தாலும் சரி இல்லை வேறு அமெரிக்காவோட வார்ஷிப்பாக இருந்தாலும் சரி, நாங்கள் இந்த ஸ்ட்ரெயிட் வழியாக பிளாக் சீக்குள்ளே போக விட மாட்டோம், அதனால இந்த போர் பெரிய அளவுக்கு மாறாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த ஒரு இன்சிடென்ட் ரஷ்யாவுக்கு தான் ரொம்ப ஃபேவராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி பிளாக் சீக்குள்ளே ரஷ்யாவோட நூற்றுக்கணக்கான போர்க்கப்பல்கள் இருக்குது. அதை வச்சு ஈஸியாகவே அவங்க கிரைமியன் பெனின்சுலாவை கேப்சர் பண்ணிட்டாங்க. ஆனால் வெளியில இருந்து எந்த ஒரு நாடுகளாலையும், ஏன் அமெரிக்காவால் கூட அவங்களோட கப்பலை இந்த பிளாக் சீக்குள்ளே கொண்டு போக முடியல. உக்ரைனுக்கு எந்த விதமான உதவிகளுமே கிடைக்கல. அப்படி ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டை ரஷ்யாவுக்கு இவங்க அந்த டைமில் கொடுத்தாங்க. சரி, இந்த நேட்டோவுக்கும் துருக்கிக்கும் அப்படி என்ன தான் பிரச்சனை போயிட்டு இருக்கு? ரஷ்யா கிட்டேருந்து ஆயுதங்கள் வாங்கினது தான் இந்த துருக்கி நேட்டோவில் பண்ண ஒரே பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஸ்வீடன் அண்ட் ஃபின்லாந்து. ஸ்வீடனும் ஃபின்லாந்தும் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கப்புறமா எப்படியாச்சும் நம்ம போயிட்டு இந்த நேட்டோவில் சேர்ந்துடணும், இல்லைனா நமக்கும் ரஷ்யாவுக்கும் என்னைக்கு வேணால் ஒரு போர் வரலாம், ஈஸியாக நம்மளை ரஷ்யா பிடிச்சிருவாங்கன்றது அவங்களுக்குமே தெரியும். இவங்க 2 பேரும் நேட்டோவில் சேரணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இதை முதல் முறையாக ஹங்கேரியும் துருக்கியும் சேர்ந்து வீட்டோ பண்ணுறாங்க. எங்களுக்கு இந்த 2 நாடுகள் கிட்ட சில பிரச்சனைகள் இருக்குது, அதனால இந்த 2 நாடுகளும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு ஹங்கேரி அவங்களோட மனசை மாற்றிக்கிறாங்க. ஃபின்லாந்துமே இணைஞ்சிருச்சு. ஆனால் ஸ்வீடனை இன்னைய வரைக்கும் இந்த துருக்கின்ற நாடு நேட்டோவுக்குள்ளே சேர விடலை. அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. இந்த குர்திஷ் மக்கள் பிரச்சனையும் அதில் ஒன்று. அடிக்கடி ஸ்வீடனில் இந்த மாதிரி குரானை எரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க. அதனால் ஸ்வீடனை இன்னைய வரைக்கும் சேர விடலை. இன்னொரு கிளைம் அவங்க என்ன வச்சாங்கன்னா, துருக்கிக்கு எதிராக செயல்படுற நிறைய பேர் ஸ்வீடனுக்குள்ளே இருக்காங்க, அவங்கள நீங்கள் எங்களோட நாட்டுக்கு அனுப்பிச்சாதான் நாங்கள் நீங்கள் நேட்டோவில் சேரக்கூடிய கோரிக்கைகளை அப்ரூவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அதையும் ஸ்வீடன் பண்ணிட்டாங்க. சில நபர்களை துருக்கிக்குமே அனுப்பி வச்சாங்க. ஆனால் இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உடனே அந்த இடத்துல துருக்கி இன்னொரு ட்விஸ்ட் என்ன வச்சிட்டாங்கன்னா, எங்களுக்கு எதிராக செயல்படுற அமைப்புகளுக்கு எதிராக, அதாவது ஸ்வீடனில் துருக்கிக்கு எதிராக செயல்படுற அமைப்புகள் இருக்கும். எப்படி நமக்கு இந்தியாவுக்கு எதிராக கனடாவில் காலிஸ்தான் என்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு செயல்பட்டு இருக்கோ, அதேமாரி துருக்கிக்கு எதிரான நிறைய அமைப்பு ஸ்வீடனில் செயல்பட்டு இருக்கு. அவங்க எல்லாத்துக்கு எதிராகவும் நீங்கள் ஒரு சட்டத்தை ஏற்றணும், அந்த சட்டத்தை ஏற்றினா தான் நீங்கள் ஜாயின் பண்ணுறதை பற்றி நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. இப்படி இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் நேட்டோவுக்கும் துருக்கிக்கும் நடுவில் நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த விரிசல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ F-16 கொடுக்க மாட்டேன்னு சொன்னது. ஆல்ரெடி துருக்கி கிட்ட ஒரு 70லேருந்து 80 F-16 விமானங்கள் இருக்கு. ஆனால் இது எல்லாமே ரொம்பவும் பழைய விமானங்கள். இது எல்லாத்தையும் துருக்கி அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும். இந்த F-16 விமானங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி துருக்கிக்கு 5ஆம் தலைமுறை விமானங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் முடிவு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நேட்டோ நாடுகள் நிறைய நாடுகளுக்கு இந்த F-35 அமெரிக்கா கொடுப்பாங்க. அதேமாரி ஒரு டீலில் 5th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்டுக்கான டீலில் இந்த துருக்கி அமெரிக்காவுமே சைன் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த டீல் முடிய போகிற நிலைமையில் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு அந்த இடத்துல ட்விஸ்ட் அடிச்ச துருக்கி S-400 ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினதுக்கப்புறமா ஒருவேளை நம்ம F-35 துருக்கிக்கு கொடுத்துட்டோம்னா இதோட சில ரகசியங்கள் அது எப்படி ஒர்க் ஆகுது, S-400க்கு எதிராக எப்படி ஒர்க் ஆகுதுன்ற சில ரகசியங்கள் ரஷ்யாவுக்கு போயிடும் சொல்லிட்டு அந்த டீலை விட்டு அமெரிக்கா மொத்தமாக வெளியில் போயிடுறாங்க. இதனால மட்டுமே, இந்த ஒரு டீல் கேன்சல் ஆனது மட்டுமே துருக்கிக்கு 1.6 பில்லியனுக்கும் அதிகமான அமௌண்ட் மொத்தமாக லாஸ் ஆயிருக்கு. சரி, இது ஒன்று தான் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த F-35 ப்ரோக்ராம் இல்லைன்னதும் துருக்கி சரி F-16 நம்ம வாங்கலாம், ஏன்னா எப்போ வேணால் துருக்கிக்கும் கிரீஸுக்கும் நடுவில் ஒரு போர் வரலான்ற ஒரு பதட்டம் இருக்குது. எப்படி இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் பிரச்சனை இருக்கோ அதேமாரி இந்த துருக்கிக்கும் கிரீஸுக்கும் நடுவில் ஏஜின் என்ற ஒரு கடல் பகுதியை மையமாக வச்சு மிகப்பெரிய போர்கள் இது வரைக்கும் போயிருக்கு. ஒரு டிஸ்பியூட்டட் ஏரியானே சொல்லலாம். 2023 இந்தியா பாகிஸ்தான், அர்மேனியா, அசர்பைஜான், ரஷ்யா உக்ரைனுக்கு அப்புறமா ஒரு ஃப்ளாஷ் பாயிண்டில் இருக்க இடம்னா இந்த கிரீஸ் விசஸ் துருக்கின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த இடத்துல கிரீஸுக்கும் துருக்கிக்கும் எப்போ வேணால் பிரச்சனை இருக்கலான்றப்போ ஒரு பக்கம் கிரீஸோட விமானப்படை கொஞ்சம் கொஞ்சமாக அதிநவீனமாகிட்டு வருது. அவங்க ஏற்கனவே ஒரு 20 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் கிட்ட வச்சுருக்காங்க. இன்னமும் சில விமானங்களை வாங்குறதுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்கிரேட் செய்யப்பட்ட F-16 வேரியண்ட்டில் 100 விமானங்களுக்கு மேலே அவங்க கிட்ட இருக்குது. மொத்தமாக அப்கிரேட் செய்யப்படாமல் பழசு இருக்க விமானங்களோடு சேர்த்து 150க்கும் அதிகமான F-16 ஃபைட்டர் ஜெட்ஸ் இந்த கிரீஸ் கிட்ட இருக்குது. இதெல்லாம் மனசில் வச்சு தான் 5th ஜென் ஃபைட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு நீங்கள் F-16 கொடுங்கன்னு சொல்லிட்டு துருக்கி கேட்குறப்போ இந்த இடத்துல அமெரிக்கா துருக்கிக்கு மிகப்பெரிய செக் வைக்கிறாங்க. ஆல்ரெடி நேட்டோவில் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்வீடனுக்கு நீ முட்டுக்கட்டை போட்டு வச்சிருக்க, ரஷ்யா கிட்ட ஆயுதங்கள் வாங்கிட்டு இருக்க, நேட்டோவுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகளை நீ ஏற்படுத்திட்டு இருக்க, ரஷ்யாவுக்கு ஃபேவரான நிறைய விஷயங்களை செய்யணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா இந்த துருக்கி மேலே காண்டில் இருந்தாங்க. இதுதான் கிடைச்சது சான்ஸு, இதுக்கப்புறம் இவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு
டைரெக்டாக அமெரிக்கா துருக்கி கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை காங்கிரஸ் சபையில் F-16 விமானங்கள் உங்களுக்கு கொடுக்கணும்னா நீங்கள் ஸ்வீடனை நேட்டோக்குள்ளே சேர விட்டால் தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சபையில் சொல்லிட்டு தான் அமெரிக்கா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குது. உடனே எர்டகன் என்ன பண்ணுறாருன்னா, F-16 நீங்கள் எங்களுக்கு கொடுக்கலனா நாங்கள் அதுக்காக சோர்ந்து போயிட மாட்டோம். உங்ககிட்ட காங்கிரஸ் சபை இருக்குன்னா எங்ககிட்ட பார்லிமெண்ட் இருக்குது, எங்களோட பார்லிமெண்ட்டில் உங்களுக்கு எதிரான நடவடிக்கையை கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. சரி, இந்த விமானங்கள் இல்லைனா என்ன, யூரோ ஃபைட்டர் டைஃபூனையாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு அடுத்ததாக துருக்கி முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் இதுக்குமே ஜெர்மனி ஒரு பெரிய முட்டுக்கட்டையே போடுறாங்க. இந்த யூரோ ஃபைட்டர் டைஃபூன்ன்றது யூரோப்பியன் யூனியனில் இருக்க ஜெர்மனி, ஸ்பெயின், இட்டாலி, யுனைடெட் கிங்டம் இந்த மாதிரி 4 நாடுகள் செஞ்சு ஒரு 4 நாடுகளோட கூட்டு தயாரிப்பாக உருவான ஒரு 4ஆம் தலைமுறை போர் விமானம்னு சொல்லலாம். இந்த 4 நாடுமே சேர்ந்து தான் இந்த ஒரு வகையான விமானத்தை உருவாக்கியிருக்காங்க. இதையுமே ஜெர்மனி ஒரு பெரிய முட்டுக்கட்டை போட்டு இந்த விமானங்களை நாங்கள் துருக்கிக்கு கொடுக்க மாட்டோம், ஏன்னா துருக்கி ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லாமல் இருக்காங்க, அவங்க 2 பக்கமும் கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, இந்த நிலைமையில் இந்த ஆயுதங்கள் அங்கே போகிறது எங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம்னு சொல்லிட்டு இந்த வகை விமானங்களும் துருக்கிக்கு போகிறத மொத்தமாக பிளாக் பண்ணிட்டாங்க. இது துருக்கிக்கு விழுந்த இன்னொரு பெரிய அடினே சொல்லலாம். ஏன்னா இப்போதைக்கு துருக்கி கிட்ட இருக்க விமானங்கள் எல்லாமே ரொம்பவும் பழசாகிட்டு வருது. துருக்கி கிட்ட ஒரு அதிநவீன விமானப்படை இல்லைன்னு சொல்லலாம். அவங்களே அவங்களோட 5th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ட்ரோன்ஸே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இது எல்லாம் துருக்கிக்கு பத்தாதுன்னே சொல்லலாம். சரி, கிரிப்பன் ஃபைட்டர் ஜெட்ஸையாவது இவங்க வாங்கலாம், ஸ்வீடன் கிட்டே இவங்க கேட்கறதாவும் ஒரு பேச்சுகள் போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ ஸ்வீடனுக்கும் இந்த துருக்கிக்கும் இருக்க பிரச்சனையில் இந்த டீலுமே கிட்டத்தட்ட முடியாதுன்னு சொல்லலாம். இப்படி துருக்கிக்கு ஒரு பக்கம் அடி மேல் அடி விழுந்துட்டே இருக்கப்போ தான் இப்போ நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, துருக்கி கூடிய சீக்கிரத்தில் JF-17 தண்டர் விமானங்களை வாங்கணும்னு சொல்லிட்டு. இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, அதாங்க நம்ம பாகிஸ்தானும் சைனாவும் சேர்ந்து கூட்டு தயாரிப்பாக ஒரு விமானத்தை உருவாக்குனாங்கல்ல. இந்த மியான்மர்லாம் கூட இந்த விமானத்துக்கு பறக்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விமானத்தை டவுன் பண்ணாங்களே, அதே விமானம் தான். அதை மேபி கூடிய சீக்கிரத்தில் துருக்கி வாங்கலாம்னு சொல்லிட்டு எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட F-16ஓட ஒரு இன்னொரு வேரியண்ட், F-16ஓட ஒரு கார்பன் காப்பி மாதிரி தான் இந்த JF-17 சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானுமே ஆல்ரெடி அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் இந்த விமானங்களை சைனா கூட சேர்ந்து உருவாக்குனதுக்கு காரணமும் என்னைக்கா இருந்தாலும் இந்த அமெரிக்கா நம்மளுக்கு பழி வாங்கிடுவாங்க, F-16 மட்டுமே நம்ம எதிர்பார்த்தா போதாதுன்னு சொல்லிட்டான். அப்படி அந்த வகை விமானங்களை இந்த துருக்கி வாங்கினாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த விமானங்களை வாங்குறது என்ன ஒரு பெரிய சவால்னா, இந்த விமானங்களை வாங்கிட்டா சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் துருக்கியில் அதிகமாகிடும். இந்த விமானத்துக்கு தேவையான LS-6 தண்டர்ஸ்டார்ம் GPS கைடட் பாம்ஸ், YJ-12 சூப்பர்சோனிக், YJ-83 சப்சானிக் ஆன்டிஷிப் மிசைல், PL-5 ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல், இது எல்லாத்தையுமே இந்த சீனா கிட்ட இருந்து வாங்கி ஆகணும். ஏன்னா இந்த JF-17 விமானங்களில் அமெரிக்காவோட ஆயுதங்கள் எதுவுமே பொருந்தாது. இதோட ஹார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே, அதாவது இந்த விமானத்தில் இருக்க வெப்பன்ஸை கேரி பண்ணிட்டு போகிற எல்லா ஹார்ட் பாயிண்ட்ஸுமே சைனாவோட ஆயுதங்களை மட்டும்தான் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. இதில் இன்னொரு கூத்து என்னன்னா, நடுவில் அமெரிக்கா இந்த விமானங்களை கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு பேச்சு எழுந்தப்போ திடீர்னு எர்டகன் ஒரு மறைமுகமாக சொன்னார், நாங்கள் ரஷ்யாவோட Su-35 ஏன் Su-57 விமானங்களை கூட வாங்குவோம்னு சொல்லிட்டு சூசகமாக சொல்லியிருந்தார். ஆனால் அதுக்கு ரஷ்யா கூடிய சீக்கிரத்தில் ஒத்துக்கலான்னு சொல்லலாம். ஏன்னா இந்த துருக்கின்ற நாடு இந்த மாதிரி ஸ்டேபிளாக இல்லாத இருக்கப்போ ரஷ்யா அந்த விமானங்களை கொடுக்க முன் வரலன்னு சொல்லலாம். ஒருவேளை இதுக்கப்புறம் ஏதாச்சும் பேச்சுவார்த்தை நடந்து இந்த வகை விமானங்களானது ரஷ்யாவோட விமானங்கள் துருக்கிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. ஏன் கொஞ்சம் இருக்குன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் துருக்கியோட விமானப்படை மோஸ்ட்டாக வெஸ்ட் பேஸ்டு வெப்பன்ஸை பேஸ் பண்ணி தான் அது ஓரியன்டேஷன் எல்லாமே இருக்குது. திடீர்னு இதுக்குள்ளே ரஷ்யாவோட விமானங்கள் போகுதுன்றப்போ அவங்க அதில் நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியது இருக்கும். அதோட ரேடார் கண்ட்ரோல் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது கூட மர்ஜ் பண்ணி வச்சிருக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்க மாற்ற வேண்டியது இருக்கும். துருக்கிக்கு மிகப்பெரிய சிக்கல்களை இது ஏற்படுத்தும். ஸோ இந்த பிரச்சனை துருக்கிக்கும் நேட்டோக்கும் நடுவில் வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கிறது. கூடிய சீக்கிரத்தில் நேட்டோ விசஸ் துருக்கினோ இல்லை அமெரிக்கா விசஸ் துருக்கின்றதோ வரும். அதுக்குன்னு ஒரு போர் வந்துடும் நான் சொல்ல. மேபி நேட்டோவில் இருந்துக்கிட்டே துருக்கி இன்னமும் சில ஆட்டங்களை ஆடலாம். அமெரிக்காவை வழிக்கு கொண்டு வரணும். இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் துருக்கின்ற நாடு ரொம்பவே முக்கியமான நாடு. ஏன்னா துருக்கி மட்டும் அந்த துருக்கி ஸ்டேட்டை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா உக்ரைன் கிட்டத்தட்ட திண்டாடினே சொல்லலாம். அப்படி இருக்கப்போ இந்த உக்ரைனை மையமாக வச்சு ரஷ்யாவை காரணமாக வச்சு துருக்கி கூடிய சீக்கிரத்தில் அவங்களோட கேமை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை நம்ம எல்லாருமே பார்க்கலாம். துருக்கி கூடிய சீக்கிரத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக அவங்களோட காய்களை நகர்த்துவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்த அப்டேட்ஸ் இவ்வளோ தான். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக துருக்கி விசஸ் நாட்டோன்ற பிரச்சனை உண்மையிலே வருமா, அமெரிக்காவுக்கு எதிராக துருக்கியால் என்ன பண்ண முடியும், ரஷ்யா ஒருவேளை ஆயுதங்களை இந்த துருக்கிக்கு கொடுப்பாங்களான்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மாற்றங்கள் வினா, மாற்றமே விடை, மாற்றம் நம்மிலிருந்து தொடங்கட்டும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் ஆர்கே.